ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஷ் ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து நம்ம 109வது மோட்டா கேஷ் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்க கேளுங்க. நம்ம வந்து மோட்டோ பார்க்கில் வந்து 2 கார்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீஸ்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தோம், அது எப்போ சோல்ட் ஆயிருச்சு. அது பழசு அது கணக்கில் வராதுல்லண்ணா. இப்போ பார்க்கில் பார்க் பண்ணியிருந்த 2 வெஹிக்கிளுமே சோல்ட் ஆயிருச்சு. அந்த அல்காசார் ஒன்று இன்னைக்கு தான் டெலிவரி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த வண்டி வரதை பத்தி அண்ணன் சொல்லிச்சு. அது பார்க்ல வந்து எப்பவுமே பார்க்கிங்ல இருக்காது. பார்க்கிங் இந்த சென்ஸ் நம்ம கிட்ட நல்ல வெல் மெயின்டைன்டு கார்ஸ் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை மோட்டோ ஃபேம் அவங்க வந்து நல்ல கார்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லை கொடுக்குறாங்கன்னு சொல்லும் பட்சத்தில் நம்மக்கிட்ட வந்தால் நம்ம அதை வந்து லிஸ்ட் பண்ணுவோம். மற்றபடி எப்பவுமே அதை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜடாக நம்ம அதுக்குள்ளெல்லாம் வரல. ஏன்னா போவோம், எப்படி போகுது பார்ப்போம். அதுக்கு ஒரு தேங்க்ஸ் நம்ம மோட்டோ ஃபேமிலி சொல்லுவோம். நிறைய பேர் அந்த நம்ம வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை பற்றி கூட பேசலை, போட்ட ஸ்டோரியை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட்டிவ் வேர்ட்ஸ் நிறைய இருந்து கமெண்ட்ஸில், டிஎம்ஸில் இருந்தது. ஓகே, இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மச் அவைட்டட். ஆமா, பேரெல்லாம் மாத்தி சஸ்பென்ஸ் ஆகல. அது அந்த பேர் மாத்தினதான் XUV 3XO. அதாவது 300 XUV 300 இனிமே நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல, 3X0ன்னு சொல்ல மாட்டீங்க, 3XO ஆட்டோமேட்டிக்கா இல்லாம இருக்கு. ஏதோ ஒரு நேமிங் நாமன்கிளேச்சர் வச்சிருப்பாங்க. 300 பொறுத்தவரையில் நம்ம வந்து ஒரு காரோட லைஃப்பை பற்றி பேசும்போது ஜெனரேஷன்ஸ் வந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் ஜெனரேஷன் அப்டேட் வரலாம். ஆனால் ஒரு மிட் லைஃப் ரிஃப்ரெஷ் இல்லை ஒரு மிட் லைஃப் ஃபேஸ் லிஃப்ட்னு சொல்லக்கூடியது ஒரு நார்மல் திங் இந்தியா பொறுத்தவரையில். அது வந்து நம்ம ஹியூண்டாயை பார்த்து படிக்கணும். அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு 2 வருஷம் ஆனாலே அவங்க ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் மாருதியை நம்ம அந்த எக்ஸாம்பிள் எடுக்க முடியும். மாருதியை பொறுத்தவரையில் வந்து இந்த இக்னிஸையும் சியாஸையும் தவிர்த்து பார்த்தோம்னா பாக்கி எல்லாமே ரிஃப்ரெஷ்டு தான். அவங்க லைனப்பே ரிஃப்ரெஷ்டு தான். அப்போ அந்த லைனப் வந்து எங்காக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, இந்த மராசோ ஃப்ளாப் ஆச்சு அந்த பீரியடில். 300 வந்து லான்ச் டேட்டு பார்த்தோம்னா February 14, 2019 வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 2019 லான்ச் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட அந்த அடுத்த பார்த்து நீ நினச்சி பாரு, தார் 700 ஸ்கார்பியோன்னு அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்களே தவிர இதுக்கு வந்து அதை பெருசாக ஃபோக்கஸே பண்ணலை. ஆனால் லிமிட்டட், இது ஃப்ளாப்டு ப்ராடக்ட் எல்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து 300 ஃப்ளாப்பான்னு கேட்பாங்க. நம்ம ரீஜனில் கம்மியாக விற்றுருக்கு. ஆனால் ஆவரேஜாக ஒரு 3000 to 5000 யூனிட்ஸ் வந்து விற்கும், சாலிடாக விற்கும். ஃப்ளாப்டு கிடையாது. ஆனால் அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு மிட் லைஃப் ரிஃப்ரெஷ் எங்கேயுமே கொடுக்கல. ட்வின் பீக்ஸ் லோகோ வந்த புதுசில் லோகோ அப்டேட் பண்ணாங்க. அது எதுனா டர்போ ஸ்போர்ட் லான்ச் ஆன நம்ம வந்து கோயம்புத்தூரில் பொள்ளாச்சியில் எல்லாம் ரிவ்யூ பண்ணோம். அப்புறம் அந்த அலாய் வீல்ஸோட டிசைன் சேஞ்ச் ஆனா. ஆனால் மற்றபடி வந்து எந்த சேஞ்சுமே வரல. சரி, அப்படி பார்க்க கலர் மட்டும் மாறுச்சு. அப்புறம் 400 லான்ச்சில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, அட்லீஸ்ட் இன்டீரியர்ஸில் டேஷ்போர்டாவது புதுசாக மாற்றிருப்போம். நம்ம ப்ரீ லான்ச் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். ஆனால் அதே டேஷ்போர்டை பெரிய ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வச்சு இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை எலக்ட்ரிக்காக அடாப்ட் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணியிருந்தாங்களே தவிர பட்டன்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் இருந்தது. இப்போ நீ 300 பற்றி சொல்லும்போது நம்ம மோட்டோ வேகனோட இனிஷியல் ஸ்டார்டிங்கில் பண்ண ரிவ்யூவில் ஒன்று 300 சொல்லலாம். டியூவல் ஜோன் ஏசி, ஸ்டியரிங்க்கு 3 செட்டிங் நல்லா தான் இருந்தது. லெதர் சீட்ஸு, இந்த டோரில் எல்லாம் வந்து ஒரு எலாஸ்டிக் பேண்ட் வச்சு நம்ம ரேட்டில் ஆகாமல் பொருள் வைக்கிறது. ஆனால் பூட் ஸ்பேஸ் தான் சொதப்பிச்சு. அது நம்ம நிறைய இடத்துல இந்த ஷாப்பிங் ஸ்டோரியை பேசணும். அதுதான் இப்போ எல்லாருமே கமெண்ட்ஸில் வந்து பூட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு தான் கேட்கும். ஆமாம், அது வந்து பூட் ஸ்பேஸ் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கூட ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து மகேந்திராவுக்கு ஒரு ஐடியா கொடுப்போன்னு ஒரு ஐடியா பேசினேன். கீழே வந்து ஒரு ஸ்லைடர் வைங்க கேட்டிருக்காங்களான்னு வந்து ஸ்லைடர் வச்சாங்கன்னா, இப்போ நான் அதை ஏன் அப்படி சொன்னேன்னா, இப்போ வந்து ஒரு காரில் எப்போவுமே 4 பேர் 5 பேர் போக மாட்டாங்க, 3 பேரும் போவாங்க. 60-40 சீட்டில் ஒன்று ஸ்லைடர் வச்சுக்கிட்டு இந்த 40ல் ஒரு பர்சன் உட்காராங்க, 60 ஸ்லைட் பண்ணி ஃபோல்டு பண்ணலாம். இல்லை ஃபுல்லாக டம்பிள் பண்ணோன்னா பூட் ஸ்பேஸாக யூஸ் பண்ணலாம்ல. நம்ம வந்து பெரிய பேக்கேஜஸ் எல்லாம் வைக்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். மார்க்கெட்டில் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். நீ வந்து ஆஃப்டர் மார்க்கெட் இந்த கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த கேரவன்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க, அவங்க இனோவாவெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோன்னே ஃபோட்டோவில் போடு, நடு சீட்டை எடுத்துக்கிட்டு இனோவாவோட ஒரிஜினல் இந்த கஸ்டமைஸ் சீட் வந்து 3வது ரோவுக்கு போயிடும்.
அங்கே வந்து ஃபுல்லாக ஒரு ஃப்ளாட் பெட் அளவுக்கு ஒரு சீட் இருக்கும், பெரிய ஸ்க்ரீன் இருக்கும், அது இதுன்னு. அப்போ அது அவங்களாலே பண்ண முடியும் போது அவங்க யார்கிட்ட வாங்குறாங்க, ஓஇஎம்க்கு சப்ளை பண்ணுற சப்ளையர்ஸ் கிட்ட தான் இந்த டெக்னாலஜிஸை வாங்குறாங்க. அது இங்கேயும் பண்ண முடியும். மராசோ லான்ச் ஆன புதுசில் டிசி வந்து மராசோ வந்து அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வச்சு சீட்ஸ் எல்லாம் பாசிபிள், அது பண்ணலாம். இப்போ நம்ம 3XOக்கு வருவோம். 3XOவில் என்னென்னா குளோபல் டெபியூட் ஏப்ரல் 29 2024 வருது. ஏப்ரல் 29 ஏப்ரல் 29 கொஞ்ச நாளா போன வருஷத்துல இருந்தே இது இப்போ வருது அப்போ வருது. நம்ம மோட்டோ ஃபேம்கிட்டே நம்ம வந்து ஜான்ல வரும், ஃபெப்ல வரும், மார்ச்ல வரும்னு சொல்லி கடைசியாக ஏப்ரல்ல வருது. சரி, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் ரொம்ப நாளாக டெஸ்டிங் ஓடிட்டு இருந்த ஒரு கேமோஃப்ளாக்டு வெஹிக்கிள் எதுன்னு நம்ம கேட்டோம்னா 300 தான் சொல்ல முடியும். 700 விடைக்கும். ஏன்னா கொஞ்ச நாளாவே நமக்கு நம்ம மோட்டோ ஃபேம் பார்த்தோம்னா ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க, கடைசியில் நம்ம வந்து போடவே இல்லை. நிறைய பேர் அனுப்பின ஃபோட்டோஸ் நேரமாக இருக்கு. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 300 இப்படி கட் ஆகி போகிறது. நம்ம ஆக்சுவலி நம்மளும் ஒரு வெஹிக்கிளை பார்த்தோம். உனக்கு எங்கே வச்சுன்னா நம்ம ஸ்கார்பியன் டைம் எல்லாம் பார்த்தோம். ஸ்கார்பியன் டைம்லேயே அங்கே இதே கேமோஃப்ளாகோட ஓடிட்டு இருந்தா. அல்லாமல் நம்ம 4Wayல எங்கேயோ ஒரு இடத்துல வரும்போது நம்மளே பார்த்துட்டு இது 300 தான், பேக்கில் கொஞ்சம் பண்டில் மாதிரி கொஞ்சம் அடிஷ்னலாக திங்ஸ் வச்சிருந்த போது நமக்கு கன்ஃபியூஷன் வந்து நம்ம வெளியே எங்கேயோ ட்ராவல், அது ஒரு லாங் பேக். இப்போ வெரி நியரஸ்ட் இல்லை. அப்படி நான் என்ன மீன் பண்ணுறேன்னா அந்த காலத்துல இருந்தே டெஸ்டிங் ஓடிட்டு இருக்கு வருது. இவ்வளோ இதாக டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கல, வேற அப்டேட்ஸ் எதுவும் கிடையாது. இல்லை, அங்கே தான் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அவங்க இவ்வளோ நாளைக்கு டெஸ்ட் பண்ணது வந்து அந்த பவர் ட்ரெயினில் அப்டேட்ஸ் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. அட்டாஸுக்கு வாய்ப்பு ஆடாஸ் வந்து அவங்களுக்கு அங்கேயே டெஸ்ட் பண்ண முடியும். அங்கே ஒரு சூப்பரான டெஸ்ட் ட்ராக் இருக்குது. இது என்ன நடந்திருக்கும்னா இந்த ஏஎம்டி வந்து அந்த 300 Nm டீசலுக்கும் 200 Nm பெட்ரோலுக்கும் ஏஎம்டி வந்து செட் ஆகலை. இந்த அப்டேட்டை நம்ம பார்க்கும்போது எய்சனோட ஒரு டார்க் கன்வெர்ட்டர் வந்து அப்டேட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அதில் போட்டிருக்காங்க. அதுவும் அந்த டர்போ ஸ்போர்ட் அந்த ஜிடிஐ வேரியன்ட்ல. ஜிடிஐ ஓட்ட சூப்பராக இருந்தது, அக்ரி பண்ணுறீங்களா? அந்த பீரியடில் வந்து ஜிடிஐ நல்லா இருக்கும். ஏன்னா அந்த சேசி வந்து ஒரு கேப்பபிளான சேசி. நம்ம டிவோலியோ டிரைவ்டு X100 நல்ல ஸ்ட்ராங்லி பில்ட். நெக்ஸானுக்கு ரேட்டிங் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இது 5 ஸ்டார் ஹையஸ்ட் ரேட்டிங்கில் ஒரு சீசனில் இருந்தது. அடல்ட்டுக்கு 5, சைல்டுக்கு 4 ஸ்டாரில். அப்போல்லாம் குளோபல் என்கேப் வந்து நம்ம கரெக்டாக வந்துட்டாங்க, இவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க நம்ம நினச்சிருந்த நேரம். ஆனால் அதுலேயே நம்ம ஒரு கான்ட்ரவர்சி பார்த்தோம். அது லெஃப்ட் சைடில் இம்பேக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே போக வேண்டாம், அதை விட்டுருவோம். அப்படி வந்து ஹையஸ்ட் ரேட்டிங்கில் இருந்தது. ஆனால் அது அந்த ரேட்டிங் நமக்கு ஓட்டும் போதே ஃபீல் ஆகும். அது நல்ல டஃப்பான கார், ஹெவியான கார். நீ அந்த ரியரில் பூட் ஸ்பேஸை மட்டும் மனசில் எடுக்காமல் பார்த்தேன்னா பெரிய கார். அந்த ரியர் தான் அதுக்கு ஒரு ஹேட்ச்பேக் ஃபீல் கொடுக்குமே தவிர மற்றபடி அந்த கார் வந்து ஒரு கேப்பபிள். பேக்லேயே அந்த ஸ்பேஸ் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. அது என்ன அட்வான்டேஜ்னா அதுதான் மஹேந்திராவை நான் ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். இப்போ நீ வென்யூ மாதிரியோ சோனட் மாதிரியோ செகண்ட் ரோவை தின் பண்ணி ஃப்ரண்ட் சீட்ஸ் எல்லாம் அந்த டன்லப் குஷனை சின்னது பண்ணி பூட் ஸ்பேஸை வச்சுருந்தா அவங்க பண்ணியிருக்கலாம். யூஷுவல் மஹேந்திரா ஸ்டஃப்னு அப்படி பண்ணியிருப்பாங்க. இப்போ பழைய நோவோ ஸ்போர்ட் அந்த குவாண்டோ பீரியடெல்லாம் பார்த்தோன்னா இது. ஆனால் அவங்க அதை தொடரல. சீட்டிங் ஆங்கரேஜ் எக்ஸிஸ்டிங்கில் என்ன இருந்ததோ அப்படி இருந்தது. ஆனால் இது 4.2 மீட்டர்ஸாக பண்ணியிருக்கலாமே நான் அடிக்கடி பேசுவேன். 400ஓட ப்ரொப்போர்ஷன்ஸை பார்க்கும்போது இவங்க இந்த வண்டியை வந்து sub-4 மீட்டரில் போட்டதுக்கு பதிலாக இப்போ இவங்களுக்கு 500 என்ட்ரி லெவல் ப்ரீமியமில் இருக்குது. மிட் சைஸில் ஏதாவது சூப்பராக போட்டிருக்கலாம். ஏன்னா அவங்ககிட்ட 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. 114 PS. நம்ம தாரோட 2 வீல் டிரைவில் பார்த்தா அதே 300 Nm டார்க் இருக்குது. டீசல் மராசோவில் இருக்குது, அதே மராசோ. அப்புறம் நம்ம பெட்ரோல் இன்ஜின் அவங்க ஒரு அன்யூஸ்டாக ஒரு எம்ஸ்டாலின் எங்கேயும் பிளேஸ் ஆகாமல் இன்னும் இருக்குது. அந்த 3ல் 1.2, 1.5, 2 லிட்டர். அந்த 1.5 போட்டிருந்தா அது மிட் சைஸ் ஆகிருக்கும். ஆனால் அவங்க அதை பண்ணலை. டிப்பிக்கலி டிவோலி வந்து ஒரு மிட் சைஸ் தான். அது ஏதோ ரீசனுக்காக அவங்க அது 400 எக்ஸாக்டாக 400 வந்தது. அப்போ 400 டிரைவ் ஆன போதாவது இதை சடனாக ஒரு மிட் சைஸ் ஆக்குவாங்களான்னு நம்ம அன்னைக்கு பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அதை பற்றி அவங்க பண்ணலை. சரி, நம்ம பார்ப்போம். 3XO ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஆனால் என்னென்னா சேஞ்சஸ் நிறைய இருக்குது. எங்கே தெரியுமா சேஞ்சஸ் இருக்குது? இன்டீரியரில் அதுதான் நமக்கு அது ஒரு டவுட் இருக்குல்ல. என்னது? நாங்கள் இன்னைக்கு பேசிகிட்டு இருந்தோம். அது சொல்லு நீ. நம்ம அன்னைக்கு அண்ணன் சொல்லிச்சுல அந்த 700ஓட இன்டீரியர் வந்து குட்டி பண்ணி இது பண்ணியிருக்கணும்னு. நேற்றுக்கு ஒரு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அந்த பாடியெல்லாம் தெரிஞ்ச ஒரு 300 டெஸ்டிங் ஓடிட்டு இருக்குன்னு. அதில் வந்து இன்டீரியர் டிஸ்பிளே பார்த்தா அந்த 400ல இருந்து அதே டிஸ்பிளேயும் அந்த சர்க்குலர் நாவ் அப்படியே தெரியுது, அப்படியே இருக்கு. இது பழைய வண்டியா இருக்கு.
இல்லை இந்த டெஸ்டிங் ஓட்டின வெஹிக்கிள் டெஸ்டிங் ஓட்டின வெஹிக்கிள் அந்த ஆனா டிஸ்பிளே பெருசா இருந்துல்ல. அதான் அது 400 இருந்த யூஐ தான் அது. 10.25 இன்ச் அந்த சைஸ் தெரியல அந்த வண்டியில இருந்தது அதுதான். இல்லை நான் பர்சனலி எப்படி நினைச்சேன்னா இவ்வளோ தூரம் இவங்க டெஸ்ட் பண்ணும்போது பவர் ட்ரெயினில் அப்டேட் பண்ணுறத வரைக்கும் இந்த நீளமான டிஸ்பிளே அட்ரனாக்ஸ் யூனிட்டோட ஒரு ஏன்னா ஸ்கார்பியோ எண்ணில் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஓவர் டன்னாக பண்ணாமல் ஒரு ஸ்கார்பியோ கஸ்டமருக்கு ஸ்க்ரீன் எவ்வளோ இது பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த அட்ரனாக்ஸோட இன்னொரு வெர்ஷனை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுக்கும் ஏன்னா இந்த பையர்ஸ் வந்து ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டு பையர்ஸ் தான். அங்கே ஒரு நீ இப்போ பாரு மாருதி பிரஸ்ஸாவே வந்து 360யும் அந்த ஃப்ரீ ஸ்டாண்டிங் இன்ஃபோடெயின்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவங்க மாறினாங்க. அவங்க ஒரு காலகட்டத்தில் நீ பார்த்தேன்னா ஒரு 7-inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் ஆல்டோலேருந்து எஸ்கிராஸ் வரைக்கும் ஒரே இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். அதில் ஸ்மார்ட் பிளே ப்ளஸ் ஸ்மார்ட் பிளே ப்ரோன்னு மட்டும் கொஞ்சம் அந்த ஆப் ஃபீச்சர்ஸ் மட்டும் தானே தவிர ஸ்க்ரீன் சைஸ் எல்லாம் சேம். இப்போ அது சேல்ஸ்ல கம்மியா இருக்கதே அந்த நம்ம காலில் கேட்பாங்க பேசுறதுக்கு முன்னாடி இன்டீரியர் இப்போ நம்ம நீ கவனிச்சிருப்ப கன்சல்டிங்ல நான் பேசும்போது இல்லை வேணாம் எனக்கு இன்டீரியர் பிடிக்கல. அப்போ திருப்பி அந்த பழைய டச்சுக்கே போக முடியாது. ஏன்னா பீப்புள் அந்த மாதிரி மாறியாச்சு. நம்ம வந்து கியாவோட சோனட்டையோ இல்லை வந்து வென்யூவோட இன்டீரியரோ பார்க்கும்போது அது மாறியாச்சு. பீப்புளோட மைண்ட் ஃப்ரேம். இப்போ நம்ம என்னைக்கு நம்ம இந்த ஸ்க்ரீன்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ரீசெண்டாக அந்த யூரோவின் கப் ஃபிசிக்கல் பட்டன்ஸை நீங்கள் கொண்டு வாங்க, டிஜிட்டல் ஆக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்த ஃபிசிக்கல் ப்ளஸ் டிஜிட்டல். அப்போ பீப்புள் வந்து இனி வரணும்னா இந்த மைண்ட் செட்டை மாற்றணும். அதுக்கு மகேந்திரா இதில் ரிஸ்க் எடுக்க முடியாது. நாங்கள் ஃபிஜிட்டலாக தான் தருவோம்னு சொல்லி அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது கஷ்டம். ஓகே, ஃப்ரெண்டு பம்பர்ஸை ரினியூ பண்ணியிருக்காங்க. நியூ செட் ஹெட்லாம்ப்ஸ் அதை ஆப்வியஸ்லி மாற்றி தாங்கணும். பழையது வந்து ஆனால் பழைய கார் தூரத்தில் இருந்து பார்த்தாலே 3W வருதுன்னு தெரியும். அதே மாதிரி பார்க்க சூப்பராக நல்லா இருக்கும். நம்ம மேக்னைட் மாதிரி அந்த டிஆர்எல் வந்து கூப்பிட்டு காட்டும். அப்புறம் 2 பார்ட் கிரில் பண்ணியிருக்காங்க. டெயில் கேட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த டெயில் கேட் அசம்பிளி பற்றி பேசும்போது நான் இந்த கண்டென்ட் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்து, நீங்கள் வந்து இந்த நம்ம 800ஓட SP308 அந்த செகண்ட் மாடல் 800 இப்போ நம்ம ரீபில் பண்ணோம்ல, முன்னாடி நான் ரீபில் பண்ணேன். அதோட லைசன்ஸ் பிளேட் பார்த்தீங்கன்னா உனக்கு எங்கே இருக்கும்னா பூட்டில் இருக்கும், பம்பரில் இருக்காது. அதே இது அதோட அடுத்த வருஷன் 800 நீங்கள் நினச்சி பாருங்க. இந்த 5 ஸ்பீடில் இருந்து எங்கள் வீட்டில் இருந்த 800 அதோட லைசன்ஸ் பிளேட் வந்து கருப்பு பம்பரில் கீழே இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து டெயிலில் இருந்த லைசன்ஸ் பிளேட்டை எடுத்து பம்பருக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதில் கொஞ்சம் வேலைகள் நடக்குது. கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் வரும், எல்இடி வரும், ஒரு சி கிளஸ்டர்லாம் அதில் பார்க்கக்கூடாது. அந்த லைட் ஒன்று அதில் ஓடு நைட்டு போட்டிருந்தாங்க. அப்படி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அலாய் வீல்ஸில் ஒரு டார்க் க்ரோம் வருது. இங்கே அந்த 1 லிட்டர் டிஜிடிஏல தான் டார்க் கன்வெர்ட்டரை பொறுத்தவரை மகேந்திரா அதுக்கு சேஞ்ச் ஆகிட்டாங்க. எனக்கு நல்ல ஞாபகம்னா ஸ்கார்பியோவில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் நம்ம இது எங்கேயோ இருக்க போட்டோம். அந்த ஆட்டோமேட்டிக்கில் டார்க் கன்வெர்ட்டர் வந்து கியர் சேஞ்ச் பண்ணும்போது உனக்கு அந்த ஒரு கியர் மூவ் ஆகுறதெல்லாம் தெரியும், அது என்கேஜ் ஆகுறதெல்லாம் தெரியும். 500 உள்ள டார்க் கன்வெர்ட்டர், அதாவது 500 பேக்கில் ஆட்டோமேட்டிக் W10 ஆட்டோமேட்டிக்னு இருக்கும். அது ஓட்டும்போது ஓகே அந்த ரிஃபைன்மெண்ட்ஸை பார்த்தாச்சு. ஆனால் இன்னைக்கு 700வையும் இல்லை வந்து ஓட்டும்போது உனக்கு அந்த ஆனால் நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குல்ல, நம்ம மராசோட ஏஎம்டி ஓட்டும் போதே நல்லா இருந்தது. மராசோ ஏஎம்டி ஓட்டும் போதே நல்லா. அப்படி பார்த்தோம்னா டார்க் கன்வெர்ட்டர் வரும்போது வருமா டீசலில் பற்றி சொல்லலாம். டீசலில் தான் உண்மையிலே தரணும். ஏன்னா டீசலுக்கு அவங்க கொடுத்தாங்கன்னு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன் தெரியுமா, சோனட்டோட டாமினன்ஸ் மட்டும்தான் அங்கே ஏடியில் இருக்குது. அந்த செக்மெண்ட்ல வென்யூவில் டீசல் கிடையாது, ஏடி கிடையாது. அப்போ அதுக்கு இவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நல்ல டீசல். ரியரில் அந்த கார் பார்த்தோன்னா ஒரு எஸ்யூவி ஃபீல் அது கொடுக்காது, ஒரு ஹேட்ச்பேக் ஃபீல் தான் கொடுக்கும். அந்த நீ அப்படி ஏன்னா அது சாப் பண்ணது கொஞ்சம் டிராஸ்டிக்கலி சாப்ட் ஆயிடுச்சு. அந்த விட்டு தெரியும், ஹைட் கொஞ்சம் அது ஒரு பிகர் ஷிஃப்டாக தான் அது பார்க்கும். நம்ம பார்க்கும்போது அப்படி ஒரு மச் அவைட்டட் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் இல்லை, ஒரு இதை ஒரு ஜென்ரேஷன் அப்டேட்டாக நம்ம சொல்ல முடியாது இல்லை, ஃபேஸ் லிஃப்ட் தான். ஓகே, அடுத்து ரீபேட்ஜிங். நான் ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணாங்கன்னா இல்லை, நான் ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் அதில் என்னன்னா, நிறைய பேருக்கு மாருதி வர்சஸ் டொயோட்டாவோட இந்த ரீபேட்ஜ் கேமில் மாருதி ஏதோ ஒரு ஃபீபிளான, நம்ம மாருதியை சப்போர்ட் பண்ணி இங்கே பேசலை, நான் அதை கரெக்டாக அந்த அர்த்தத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிடணும். டொயோட்டா ஒரு குளோபல் மேனுஃபேக்சரர், அவங்க ஏதோ வந்து மாருதியை காப்பாற்றி விடுறது மாதிரி எல்லாம் நம்மக்கிட்ட இந்த கன்சல்டிங் கால் பேசும்போது பீப்புள் பேசுவாங்க. அது என்னன்னா அப்படி ஒரு டீ கடை பேச்சு இருக்குது.
ஆனால் உண்மையிலே இதால் பெனிஃபிட் யாருக்குன்னுன்னா யாருக்கு பெரிய பெனிஃபிட் டொயோட்டாக்கு. அதாவது நம்ம பிஸ்னஸை பார்ப்போமே, அதாவது பிஸ்னஸ் வந்து இப்போ யார் ப்ராஃபிட் இல்லாமல் ரன் பண்ண முடியும்? டொயோட்டாவோட சேல்ஸ் வந்து 2 folds இன்க்ரீஸ் ஆயாச்சு ஓவராலாக பார்க்கும்போது. மற்றபடி வெஹிக்கிள்ஸே கிடையாது. அதாவது நீ வந்து இந்த மாஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற வெஹிக்கிள்ஸே கிடையாது. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டொயோட்டா டீலர்கிட்ட போய் உங்களோட பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கிளான்ஸான்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னோவாக்கும் ஹை கிராஸுக்கும் ஃபார்ச்சுனர் நீஷான கார்ஸ், அதுக்கான மார்க்கெட் வந்து அப்படி தான் இருக்கும். ஆனால் அது கன்சிஸ்டண்ட்டாக விற்கிது, எங்கேயுமே கிடையாது. பேன் இண்டியா லெவலில் உனக்கு என்ன பண்ணும், அது அதோட ஷேர் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஆனால் இவங்களோட ரீபேட்சிங் பீரியட் வந்ததுக்கப்புறம் க்ரோ ஆன ஒரு பிராண்ட் வந்து டொயோட்டா தான். அது இந்தியாவுக்குள்ளே மட்டும் கிடையாது, இவங்க செல் பண்ணுற எல்லா ரீஜன்லையும் செல்லாக இருக்குது. இதுதான் இந்த பீப்புளோட மைண்ட் செட்டில் வந்து ஒரு கன்ஃபியூஷன். ரெண்டாவது ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, டொயோட்டாவோட ருமியான் ரீபேட்ச் ஆன போது ருமியானில் 175 வெல்டு ஜாயின்ஸ் அடிஷ்னலாக நான் வச்சுருக்கேங்கன்னு சொல்லி, அதாவது நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ நம்ம வந்து நமக்கும் ஒரு ஃபுட்டு பண்ணுறோம், நான் அந்த ஃபுட்டை உங்களுக்கு ஒரு ஒயிட் காலர் பிராண்டிங் உங்களுக்கு நான் தர்றேன். அப்போ நான் உங்களோட ஃபுட்டை கொஞ்சம் கூட பெட்டராக பண்ணி நான் தந்தா என்னோட ஃபுட்டுக்கு என்ன வேல்யூ இல்லையா? லாஜிக் வைஸ் பேசினா எப்படி ஒரு பிஸ்னஸ் லாஜிக்கே கிடையாது. இப்போ என்னோட ஃபுட்டை சில டைம் உங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் கூட குவாலிட்டியாக நான் தரலாம். ஆனால் உங்களோட ஃபுட்டை நான் வந்து குவாலிட்டி கூட்டணும்னா அது சூசைடல் இல்லை, என்னோட பிராண்டெல்லாம் கீழே போகுது. அப்போ அது லாஜிக்கே இல்லை. அதை வந்து பீப்புள் நம்பிக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, ருமியான் வந்து சும்மாலாம் கிடையாது, எர்டிகாலாம் கிடையாது, அது உள்ளே வந்து 175 வெல்டு ஜாயின்ஸ் அடிஷ்னலாக இருக்குது, ஃப்ரேம்ஸில் எல்லாம் வேலைகள் பண்ணியிருக்காங்க. அப்படியே கிடையாது. அப்போ அந்த லோகோ கொடுக்குற அந்த ஒரு வேல்யூ டொயோட்டான்னு சொல்லக்கூடிய அந்த பிராண்ட். ஆனால் இங்கே பெனிஃபிஷியரி வந்து உண்மையிலே 2 பேருக்கு ஈக்குவலி பெனிஃபிஷியல். அப்படி பார்க்கும்போது டொயோட்டாக்கு வந்து 2 fold சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கின்ற டொயோட்டாவோட ஷோரூமில் போனோன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கூட இருக்குது, லைனப் பெருசாக இருக்குது. இப்போ நம்ம அவங்களோட இதில் ருமியான் அடப்பாக இருக்குது, கிளான்ஸா அடப்பாக இருக்குது, டெய்சர் வந்தாச்சு. அப்படி ஹை ரைடரில் 7 seater வேறு நமக்கு அடுத்த வருஷம் எக்ஸ்போவில் டிஸ்பிளேல வைக்கப்படலாம். டொயோட்டா வந்து அடிக்கடி என்ன பண்ணும், மற்ற இது கொரோலா கிராஸ் 7 seater வருதுன்னு எல்லாம் பீப்புளை வந்து கொஞ்சம் ஹைப் எல்லாம் ஏற்றிக்கிட்டு காணாம போகும். அதை குசிப்படுத்திட்டு இடையில வேற நான் ஒரு போஸ்ட் பார்த்து, நம்ம அன்னைக்கு காரில் வந்துட்டு இருக்கும்போது எல்சி நம்பர் சொல்லு 100 எல்சி 100 அதெல்லாம் கொஞ்சம் ஓவர். அது அப்படியெல்லாம் இந்த ஜிம்னி எல்லாம் எல்சி பேர் கூட சேர்க்கக்கூடாது, எல்சிக்குன்னு இருக்கு. அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எல்லாரும் லேண்ட் க்ரூசர் மாருதியில் வரும்னு சொன்னாங்க. இதுதான் பாயிண்ட். ஆமா, இது நேரம் திருப்பி போச்சு. அது வந்து லாஜிக் இல்லாத ஒரு விஷயம். டொயோட்டா ஃபேன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணி ஸ்லோலி அக்செப்ட் பண்ணிடுவாங்க, சரி போட்டு மன்னிச்சு விட்டுருவாங்க, அப்படிதான். ஆனால் நம்ம இவ்வளோ நேரம் நான் இதில் இருந்தக்கூடிய ஒரு பீப்புளோட ஒரு மைண்ட் பிளாக் மித்தை தான் நான் பேசினேன். ப்ராக்டிக்கலி பார்த்தோன்னா இது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல் அபவுட் பிஸ்னஸ் சர்வைவல் இல்லையா? இண்டஸ்ட்ரியில் வந்து பீப்புளுக்கு கார்ஸ் வந்து ரீபேட்ச் பண்ணி விற்கிறது வந்து தப்புன்னு யாருக்கும் தோணும். வாங்கியவங்க வாங்க தானே செய்யாங்க. உங்களுக்கு பெனிஃபிட் எப்படி பெனிஃபிட் தான். இப்போ டொயோட்டோட சர்வீஸ் குவாலிட்டி, இப்போ மாருதி வண்டியே வேண்டான்னு சொல்லுவாங்க, அதே வண்டியை டொயோட்டாவில் வாங்குவாங்க. நம்மளே ஒரு இடத்துல வச்சு ஒரு கன்சல்டிங்கில் எனக்கு மாருதி பிராண்ட் வேண்டான்னு முதல்ல அவர் ஒரு ரிக்வயர்மெண்ட் சொல்கிறாரு. ஹியூண்டேயும் கியாவும் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், கொரியன்ஸ் வந்து நான் மிடில் ஈஸ்டில் இருந்தனால பெரிய, ஆனால் எனக்கு மிடில் ஈஸ்டில் டொயோட்டா மேலே நம்பிக்கை இருக்குது. எனக்கு ஒரு 7 seater MB வேணும், 16 லட்சம் ரூபா மேக்ஸ் போகலாம், வேறு என்ன வண்டி ரூமியான் வாங்கியிருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ டொயோட்டோவுக்கு இருக்கிற அட்வான்டேஜில் என்னென்னா சர்வீஸ் குவாலிட்டி சொல்லணும். இப்போ நம்ம டெய்சர் பற்றி பேசும்போது ரீபேட்ஜ்டு ஃப்ராங்ஸ் தான், வேறு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் எதுவுமே அதில் கிடையாது. டெய்சர் வாங்கலாமா ஃப்ராங்ஸ் வாங்கலாமான்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் அது எப்படின்னா அதுதான் இந்த பேட்ஜ் வேல்யூன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மாருதி வண்டி வாங்கினா கிண்டல் பண்ணுவாங்கன்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. நீ மாருதியாக வாங்கின டின் கேன், இது வெயிட் இல்லை, பில்டு குவாலிட்டி இல்லைன்னு அப்படி ஒரு பெர்செப்ஷன் வந்து ஒரு இருக்கிறவங்க இல்லை, அப்படி இருக்கிற பீப்புளுக்குள்ளே இருக்கிறவங்க தைரியமாக வந்து டொயோட்டா வாங்கலாம். அப்புறம் சர்வீஸ் குவாலிட்டி. இப்போ மாருதி நல்ல சர்வீஸ் பண்ணாலும் டொயோட்டோட சர்வீஸ் குவாலிட்டி ஒரு அப்பர் ரேட்டு தான். அதில் அந்த நீ சர்வீஸ் சென்டர்ஸ் பார்த்தாலே அது ஒரு, ஏன்னா அதுக்கு இவ்வளோ ரஷ் இல்லை, அதுவும் ஒரு ரீசன். இன்னும் ரஷ் கூடும்போது அந்த ஸ்டைல் எல்லாம் கொஞ்சம் மாறும்.
அதே மாதிரி லுக்ஸும் அப்படிதான். அந்த கிளான்ஸால வந்து கேமராவோட லுக்ஸ், இனோவாவோட லுக்ஸ் கிளவரா இன்டெகிரேட் பண்றாங்க. இதுல கிராஸோட லுக்ஸ் வந்து இதுல இருக்கு. முன்னாடி நீ வந்து அர்பன் க்ரூசர் இருந்துல்ல, எது நம்ம பிரெஸ்ஸா, அப்போ ஒரு குட்டி ஃபார்ச்சுனரோட கிரில்ல டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இதுல பெருசா இது வந்து கிராஸ் மாதிரி தானே இருக்கு. அந்த கொரோலா கிராஸோட ஃப்ரண்ட் அந்த ஃப்ரண்ட் அந்த கிராஸ் அந்த கிரில்ல மாத்தி இருக்கு. ஆனா அது பெருசா ஹெல்ப் பண்ணல. மத்த வண்டிகள் எல்லாம் கனெக்ட் ஆன மாதிரி வரல. மாருதியும் ஏகதேசம் அதே மாதிரி ஒரு கிரில் தான். அதனால அந்த கேஸ்கேட் வரும்போது இதுதான் நல்லா இருக்கும். நான் பார்த்தேன் இப்பவே டிவைடட் ஒப்பீனியன்ஸ் வந்தாச்சு. அதை டொயோட்டா விற்கும் இல்ல, டெய்சர் மார்க்கெட்டிங்க்கு சூஸ் பண்ண கலர் வந்து தப்பு இல்ல. இப்ப இதுதான் அந்த இது இப்ப ஆன்சன் நான் பேசினேன் பார்த்தியா, அதுல வாங்க அவ்வளவுதான். அப்ப வாங்க கூடாதுன்னு கிடையாது. ஆனால் அதில் டொயோட்டா வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க அவங்க லான்ச்சில் வந்து, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து அந்த 1 லிட்டரோட சேல்ஸை. அது ஏன் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு உள்ள ஒரு குட்டன்ஸை நான் புரிஞ்சுக்கிட்டதை பற்றி சொல்கிறேன். இந்த பிரெஸ்ஸாவோட ஃபேஸ் லிஃப்ட் வருது. ஃபேஸ் லிஃப்ட் வந்ததுக்கப்புறம் 2 மாதம் 3 மாதம் வந்து அர்பன் க்ரூசர் சப்ளை இருந்து ஒரு ஞாபகம் இருக்கா? 4 ஸ்பீட் 80 ஒரு டீலர்கிட்ட 100 வண்டி கிட்ட இருந்து திருவனந்தபுரம்ல. ஆனால் பிரெஸ்ஸாவோடைக்கு இது ப்ரைஸ் கம்மி, ப்ளஸ் புதிய பிரெஸ்ஸா கொஞ்சம் நிறைய நம்மளுக்கே பிடிக்கல. நம்ம நிறைய தடவை பேசுவோம். இனிஷியலி பழைய பிரெஸ்ஸா வந்து பார்க்க தின்னான அந்த கிளாடிங்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் ஓகேஷாக இருந்துன்னு சொல்லி நிறைய வண்டி வாங்கினாங்க. வாங்கிட்டு எங்கள் அர்பன் க்ரூசரோட ஃபேஸ் லிஃப்ட் எங்கே, ஜெனரேஷன் எங்கேன்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் இனிமேல் அதை செல் பண்ணலைன்னு சொன்னாங்க. அப்போது இவங்களோட பிளான் என்னென்னா, அந்த ப்ரைஸுக்கு இது ஓவர் ப்ரைஸ்டாக தெரியும். ஏன்னா இதை கொண்டு டாப் அண்டில் கொண்டு வச்சோன்னா 18-19 லட்ச ரூபா இருக்கும். இப்போ இவங்க இந்த 1 லிட்டரை வந்து கொண்டு பிளேஸ் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து அதில் ஒரு கேப் இருக்குது. யாருக்குன்னா டொயோட்டாக்கு அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அந்த 1 லிட்டரை செல் பண்ணும்போது. மாருதிக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களோட லைனப்பில் இந்த 1 லிட்டரை கொண்டு போனால் இந்த 1 லிட்டர் வாங்குற நேரம் நம்ம இதுக்கு அடுத்த வண்டி வாங்கலாமே அந்த ஒரு ஃபீல் இருக்குது. நீ வந்து நெக்ஸா ஷோரூம்லேயே XL6 வாங்கலாமான்னு தோணும். அதே இது வந்து நெக்ஸா ஷோரூம்ல கிராண்ட் விட்டாரா வாங்கலாம்னு தோணும். எதுக்கு நம்ம வந்து ஃப்ராங்ஸ் வரைக்கும் இந்த அளவுக்கு பட்ஜெட் கொடுக்கணும், பேசாமல் பெலினோ வாங்கலாமேன்னு தோணும். அப்போ இந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஷோரூமுக்குள்ளே வரும். ஆனால் இந்த கன்ஃபியூஷன் யாருக்கு வராது? டொயோட்டாக்கு வராது. நான் அதனால தான் என்ன நினைச்சேன்னா, இவங்க நேச்சுரலி ஆஸ்பிரேட் இன்ஜின் சில டைம் வாங்க மாட்டாங்க, பூஸ்டர் ஜெட்டை மட்டும் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் நல்லது. அந்த ப்ரைஸ் கொஞ்சம் ப்ரைஸி தான். ஆனால் அந்த ஒரு 30,000 டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இதுக்கு. அது அடிஷ்னல் வேரண்டி ப்ளஸ் வந்து டொயோட்டாவோட பேட்ஜ் வேல்யூ. 30,000 ஆன் ரோடில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்? எப்படி ஒரு 50 கிட்ட வரும். அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பிராண்டோட அந்த ஏன்னா நீ வந்து ஸ்டெப் இன் பண்ணி டொயோட்டா ஷோரூமுக்கு போகிறாங்கன்னாலே அந்த பிராண்டுக்காக போகிறவங்க. டெய்சர் வந்து சக்ஸஸ் ஆகணுள்ளது பாயிண்ட் என்ன, நீ கொடுத்த நம்பர்ஸ் தான். பிப்ரவரியில் 14,168 யூனிட்ஸ் வந்து ஐ மீன் டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க ஃப்ராங்க்ஸ். ஜனவரியில் 13,643 ஒரு 8,000 ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஏறிட்டு இருக்கு. நான் வந்து பலினோவை இது கேனிவலைஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஸ்கோப்பே இல்லை. பலினோ 16,000 விற்குது, ஃப்ரான்ஸ் விற்குது, கிராண்ட் விட்டாரா விற்குது. ஆமாம், கிளான்ஸா விற்குது. நீ இப்போ கிளான்ஸா ஒரு 3,500 அது நம்ம 25 வராதனால நமக்கு தெரியாதுண்ணா. ஆக்சுவலி கிளான்ஸாக்கு டிமாண்ட் இருக்குது. இவங்களோட அக்ரிமெண்ட் படி லிமிட்டட் நம்பர் சப்ளை பண்றது தான் பிரச்சனை. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, கிளான்ஸாக்கு AMT மாடல் கிடைக்கிறது இல்லைன்னு நம்ம மோட்டோ ஃபேமிலி சொல்லுவாங்க. அதனால தான் நான் பலினோ சீட்டா வாங்கினேன், AMT நான் வந்து V கேட்டேன், AMT இல்லைன்னு சொன்னேன். ஓகே, அதனால டெய்சர் நம்ம டெஸ்ட் ட்ரைவுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். மேபி நான் டொயோட்டாவில் அன்றைக்கி நம்ம அவர் பேரை சொன்ன அப்புறம் யாரை சொன்னோன்னு தெரியும். அவர்கிட்ட கேட்கும்போது அவங்க ட்ரைனிங் எலெக்ஷன் முடிச்சு தான் சொன்னாங்க. ஐ மீன் இப்போ ஆன்லைன் ட்ரைனிங் தான் நடக்கும் போது. அப்போ மீடியா ட்ரைவ்ஸும் அதை பற்றி நியூஸ் எதுவும் இல்லை. மீடியா ட்ரைவ்ஸ் மேபி எலெக்ஷன் முடிச்சதான் நடக்குமா இருக்கலாம். எலெக்ஷன் ப்ரோட்டோகால் நடக்கிறதுனால முன்ன மாதிரி இந்த ட்ராவல் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்காதுல்ல. ஓகே, அடுத்து A சீரீஸ் வந்து ஒரு 45 to 55 lakhs. அது M3 சீரிஸ் வந்து ஒரு 60 lakhs. அது ஆன்சர் எப்படி தெரியுமா? 60 lakhs. அது எப்படி சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு நாங்கள் எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆன்சன் என்கிட்ட கேட்டான், அண்ணா ஓட்டின கார்ஸ்லே, அதாவது இப்படி ஒரு கார் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஃபீல் ஆன ஒரு கார். ஆனால் அது மட்டும் இல்லை, நம்ம அந்த செக்மெண்ட்டை பற்றி பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் நான் வந்து பழைய சூப்பர் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இல்லை, அது சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் அந்த கார் ஓட்டும் போது. அதாவது இவ்வளோ லெங்தியான கார் ஓட்டுற மாதிரியே தெரியாது.
நம்ம ஒரு இது ஹேஷ்பேக் ஓட்டுற ஃபீல் இருக்கும். அப்புறம் உள்ளே ஏறி உட்காந்தாலே ஒரு ஆர்மருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல், அந்த டோரை பூட்டும் போதே ஒரு ஃபீல். அப்புறம் கிளாசிக்கான டச்சஸ், இதுதான் நான் பேசுகிற அந்த விஷயம். அதாவது நீ ஏறி உட்காந்தா ஒரு அல்ட்ரா லக்ஸரின்னு சொல்லக்கூடியதை விடைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஒரு ஃபைன் டச், ஒரு கிளாஸ். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் இருக்கிற அந்த நீட், அந்த ஸ்கோடாவோட அந்த லோகோ, அது முன்னாடி உள்ள லோகோ வேற ஒரு ஸ்டைலில் இருக்கும். அதில் ஒரு ஸ்டியரிங்கில் பார்த்தேன்னா அந்த ஸ்போக்ஸ் வந்து இப்படி இருக்கும். அப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலே நீ பார்த்தேன்னா இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் MQBக்கு முன்னாடி உள்ளது. MQBக்கு முன்னாடி உள்ள PQ சீரிஸ், அது வந்து ஒரு ஸ்டைல். பின்னாடி சீட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூட் ஸ்பேஸ் பார்த்தேன்னா நீ வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணலாம், அந்த அளவுக்கு பீப்புளை உள்ள அடுக்கலாம். அதையெல்லாம் பார்க்கும்போது அந்த செக்மெண்ட் அன்னைக்கு மெச்சூர் ஆச்சு. ஆனால் டு பி ஃப்ராங்க், அன்னைக்கு பீப்புள் வந்து ஸ்கோடாக்கு ஒரு நல்ல இமேஜ் இருந்திருந்தா சூப்பர்வெல்லாம் அந்த சீசனில் இன்னைக்கு நம்ம இந்த என்ட்ரி லெவல் ப்ரீமியம் எஸ்யூவிஸ் இந்த 700 எல்லாம் ஸ்பேஸ் இருக்குல்ல, 700, இந்த ஸ்கார்பியோ, ஐ மீன் இந்த சஃபாரி, ஏரியர், இந்த காம்பஸோட எல்லாம் ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸை வந்து எடுக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். ஆனால் அந்த ஸ்கோடா மேலே இருந்த ஒரு ஃபியர் இல்லை. அப்போ வந்து இப்போ ஒரு BMW வந்து ஒரு 50 lakhs ஆகுதுன்னா இது வந்து ஒரு 25 to 30 lakhs அந்த பிரைஸ், ஹாஃப் பிரைஸுக்கு இவங்க அந்த அளவுக்கு அவ்வளவுதான். அந்த அளவுக்கு இல்லை, அங்க இல்லாதது இங்க இருக்கும். நீ வந்து அது என்ன ஆச்சுன்னு பார்த்து இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் வரேன். நேற்றுக்கு நம்ம வந்து திருப்பி வரும்போது டீ குடிக்க நம்ம நிப்பாட்டினோம். அந்த ஹோட்டல் ஓனர் வந்து அவரோட ஜெட்டாவோட கதையை சொல்லிட்டு இருந்தார் பார்த்தியா. அதான் இன்னைக்கு அந்த மாதிரி பையர்ஸுக்கு கார்ஸே கிடையாது. இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் நியூ வர்ஜன் கார்ஸில் டேஷ்போர்டில் அது இருக்குது இது இருக்குன்னு சொன்னால் உண்மையிலே அந்த டிரைவருக்கான ஒரு விஷயத்தை நம்மளால நீ ஒன்றும் வேண்டாம். பழைய பசாட்டில் ஒரு கிளாக் இருக்கும் பாரு, ஒரு அனலாக் கிளாக், அந்த 2 AC வண்டி கடையில் அந்த ஃபோட்டோ கிடச்சா போடு, அந்த கிளாக்கை பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும். நான் என்ன மீன் பண்ணுறேன்னா அந்த காரோட அந்த அழகு இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. எலகண்ட். எலகண்ட் எக்ஸாக்ட் வேர்ட் அது. அப்படி ஒரு ஃபீலோட நீ அந்த பீஜை பார்த்தேன்னா எல்லோவிஷாக இருக்காது, கிரீஜாகவும் இருக்காது, ப்ராப்பர் பீஜாக இருக்கும். டே 1ல இருந்து நீ காரை நொறுக்கு, அது மெக்கானிக்கல் ஃபெயிலியர் வந்து தான் ஒதுங்குமே தவிர இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அதில் வராது. அப்புறம் இந்த டிஎஸ்டியோட இஷ்யூஸு, பீப்புளுக்கு இருந்த ஃபியர், ஏன்னா லோக்கல் மெக்கானிக்கிட்ட காட்ட முடியும். மெயின் எக்ஸாக்ட்லி மெயின். நீ உன்னோட ஃப்ரெண்டோட போலோ எத்தனை கார் ரோட்ல நிக்குது ஸ்கோடா. நாகர்கோவில்ல ஒரு லாரா வந்து அது ஒண்ணு இல்ல, நம்ம நிறைய பார்த்தாச்சு. அன்மேன்டா நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஒரு அபேண்டன் ஆன ஒரு லாராவை ஆன்சன் ஏன்டா நான் இது எப்படி அதை எடுத்துட்டு போலீஸ் பிடிக்கிட்டா யாரோட வண்டி எடுத்துட்டு போறேன். சரி எடுத்துட்டு வாங்கினா அது யாரு சரி பண்ணுவாங்க, யாரு கியர் பாட்ஸ் அதான் அதுக்கு எடுத்துட்டு போய் கோழி கூட அதெல்லாம் இல்லை சொல்லுவேடா அப்படி. சரி ஓகே. இப்போ வந்து அப்படி ஒரு நான் வந்ததே அதோட நீஷ்னஸை, இந்த நீஷ்ன்னு சொல்லக்கூடியதில் வேல்யூன்னு ஒரு விஷயம் இருக்குது. டேனி சொல்லுன அந்த வேல்யூ இருக்குது, ஒரு 25 to 30 lakhs அன்னைக்கு. அப்போ இன்னைக்கு நமக்கு அதோட ஒரு மைண்ட் ஃப்ரேமில் நம்ம பார்த்தோம்னா எஸ்யூவியை தாண்டி ஒருத்தங்க வந்து ஒரு காரை வாங்கணும்னா நமக்கு ஒரு 40 லட்ச ரூபா நம்மளோட இன்னைக்கு இருக்கிற கரண்ட் மார்க்கெட் சினாரியோவுக்கு ஒரு 40 லட்ச ரூபா கொடுத்தா அது ஓகேன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இவங்க எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 54 லட்ச ரூபாயில் வச்சுருக்காங்க. ரீசனும் சொல்லணும். 100 யூனிட்ஸு CBU. பட் ஸ்டில் இல்லை எனக்கு என்ன, நான் இப்போ போலோய்க்கு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இதேதான் அதை விட எந்த வரும் 25 லட்ச ரூபாய்க்கு எந்த அதுவும் CPU தான். இது 54னா அது 70. இதெல்லாம் வாய்ப்பு இல்லை, நடக்காது. மாஸ் மார்க்கெட்ல இதெல்லாம் பண்ணவே முடியாது. இப்போ அவங்களுக்கு என்ன, ஸ்கோடா ஆஸ் அ பிராண்டோட அந்த இமேஜ் 100 யூனிட்ஸ் கோடியாக்கு இருக்க மாதிரி 100 யூனிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு விற்கும் இப்பவே. ஆனால் யாருக்கிட்ட இருக்கு, நீ நாளைக்கு வரல இருக்கு. அது கூட டீசல் இல்லை, அது ஒரு குறை. இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது மெயினாக. இவங்க அதுலேயும் என்னன்னா என்ன பாரு, இது வந்து செகண்ட் ஜென்னோட ஃபேஸ் லிஃப்ட் தான் நமக்கு வந்திருக்கே தவிர தேர்ட் ஜென் வரல. அந்த சூப்பர் பிங்க வரல. அதாவது அங்கே தான் இந்த ப்ரைஸ் தப்புன்னு நான் சொல்கிறேன். நவம்பரில் லான்ச் ஆன தேர்ட் ஜென் இங்கே வந்திருந்தா ஓகே, இந்த ப்ரைஸ் ஒர்த்துன்னு நம்ம விட்டுருக்கலாம். ஒரு கலெக்டபிளாக இதை விட்டுருக்கலாம். LNK வேரியன்ட் இந்தியாவில் இந்த பீரியடில் வந்து 1 to 90, 100, 0 to 99 ஒரு கலெக்டபிளாக விட்டுருக்கலாம். இது அப்படியும் இல்லையே, இது பழைய ஜென்னு தானே. இது இப்போ என்ன கான்செப்ட்? எங்கேயோ விற்காத வண்டியை கொண்டு அங்கே அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா வின்னெல்லாம் இல்லை, அங்கே புதிய ஜென் வந்தாச்சு, இவங்க பழைய காரை ப்ரொடியூஸ் பண்ணி, அது ஒரு லாஜிக்கு தான். அசம்பிளி லைனில் புதுசாக தானே ஓடிட்டு இருக்கேன் நம்ம டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஆனால் ஒன்று
இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த இடத்துல செதான் வாங்குறவங்க சாஃப்ட்வேர் ட்ரைவனாக இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு செல்ஃப் டிரைவர் வந்து 70 லட்ச ரூபா இதுக்கு போடுவாரான்னுள்ளது தான் டவுட் இல்லையா? 70 லட்ச ரூபா ஒரு பெட்ரோல் டிஎஃப்எஸ்ஐக்கு போடுவாங்களா? ஒரு டவுட் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போது 100 யூனிட்ஸ் லிமிட்டடாக பண்ணது கிளவர் தான். இதை ஒரு 1000 யூனிட்ஸ் எல்லாம் போட்டால் சிம்பிளி கிளவர் அவங்களோட டேக்ல வித்துருவோம். அதனால் அது மாஸ், அது இதே தான் நம்ம இந்த ரீல்ஸில் வரக்கூடிய எல்லா ஷேர்ஸுக்கும் நம்ம சொல்கிறது. அதுக்கிடையில் என்னென்னா 1ஆம் தேதி ஏப்ரல் ஃபூல் அன்னைக்கு ஃபோர்டு வந்து எண்டவர் லான்ச் பண்ணியாச்சுன்னு ரஷ்ல என்னோட ஒரு போஸ்ட் கீழே கிடக்கு. எனக்கு ஒரு டிஎம் ஒரு தம்பி அனுப்பி, வேற ஒரு வெஹிக்கிள் வந்து 1 லேக் எத்தனை லட்சம் அந்த ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க, போய் வாங்குங்க. அது எது ஜிம்னி வந்து ஒரு 4 லட்ச ரூபா ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ல மாருதி நிறுத்த போகுது. அதனால எல்லாருக்கும் இதாக கொடுக்குறாங்க ஏப்ரல் ஃபுல். இதுல எனக்கு ஒரு தம்பி, அண்ணா நீங்க சொன்னது தப்பாயிடுச்சுன்னா பாருங்க, அவங்க நினைச்ச மாதிரி ப்ரைஸை கம்மி பண்ணி விட்டாங்க. நானும் நம்பி போய் ஸ்க்ரோல் பண்ணி, தம்பி கீழே கடைசியில பாருங்க அங்க ஒரு பூல் இருக்கு. ஓகே, ஒன்றும் போடல. யூஸ்வல் ஸ்கோடா திங் டைனாமிக் சேசிஸ் கண்ட்ரோல் எல்லாம் இருக்குது. இதுக்காக எல்லாம் போய் வந்து இவ்வளோ காஸ்ட் கொடுத்து இன்னைக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. ஆடி A4 காஸ்ட். ஆமாம், அது வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்ட். கொஞ்சம் இல்லை, ஓவர் ப்ரைஸ் பை ஓவர் ப்ரைஸ். ஆமாம், இது 10 இல்லை மேன், கூட 100 வரும்போது கூட. அடுத்து ஒரு ஆள் அங்கே போயிட்டே இருக்காரு. அதான் நான் அந்த நம்பர்ஸ் எடுத்தேன். இல்லை, அது ஒன்று மோனோபோலி மார்க்கெட்டில் 3 crore vehicles, 3 கோடி நம்பர்ஸை பார்த்தியா, ஹியூஜ் நம்பர்ஸ். ஆல்டோ மட்டும் 50,50,000 வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்கு. ஆல்டோ மானிக்கர் மட்டும் 800 இதில் சேராது. 40 வருஷம் 4 மாதத்தில் கரண்டாக 18 கார்ஸ் வந்து அவங்க லைனப்பில் இருக்கான். இனி அதை 28 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா அடுத்த 3 வருஷத்தில் 10 கார்ஸ். அப்புறம் ஒரு சார்ட் இருக்குது பாரு, 1983 வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி இந்த சார்ட் அதில் போட்டுக்க, நான் ஒரு மெயில் அனுப்பியிருக்கேன். 1 மில்லியன் யூனிட்ஸ் வந்து 94, அதாவது அப்ராக்சிமேட்டாக 10 வருஷத்தில். அதுவும் அன்னைக்கு இருந்த மார்க்கெட்டுக்கு அது பெருசு. 5 மில்லியன் 2005, 10 மில்லியன் 2011. அப்புறம் அந்த க்ரோத் இன்னும் ஃபாஸ்ட் ஆச்சு. 2018 20 மில்லியன், 24 30 மில்லியன். 24 டு 6 வருஷம், அதான் 24 டு இனி உள்ள ஒரு 3 வருஷம். நான் அதை மார்க்கெட்டை சொல்கிறேன். நான் எல்லாம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி என்ன இருந்தால் மாருதியோட டாமினேஷன் வந்து போயிடும். அதுலேயும் BS6ஓட ஃபேஸ் 1ல் இவங்க டீசலை கட் பண்ண போது இவங்க ஆல்மோஸ்ட், நம்ம பேசுவோம், இவங்க ஆல்மோஸ்ட் நெருங்கிடுவாங்க. ஏன்னா இவங்கள டீசல்ல அந்த ஒரு இன்னைக்கு வந்து ரிட்ஸ் வந்து 24 மைலேஜ் கிடைக்குது, டிசைர் 25 மைலேஜ் கிடைக்குதுன்னு சொல்லி பீப்புள் காமனாக பேசிகிட்டு இருக்கிற இடத்துல எப்படி பெட்ரோல் வழியாக இவங்களால சர்வே ஆக முடியும்னா அந்த K12M அப்புறம் N, இப்போ வந்து K15B அப்புறம் K15C. இல்லை இப்போ C முதல்ல B, இப்படி இந்த 2 என்ஜினும் இவங்கள தூக்கி நிறுத்துச்சு, ப்ளஸ் CNG. அப்போ இனி உள்ள பீரியடில் இவங்களோட அடுத்த க்ரோத் வந்து நம்ம பார்க்க போகிறது அந்த சீரிஸ் ஹைப்ரிட் வந்ததுக்கப்புறம். அது கவர்மெண்ட் அந்த டேக்ஸை கூட இவங்களுக்கு கொஞ்சம் ரிபேட் பண்ணி கொடுத்ததுன்னா பெரிய ஒரு சீசன் இருக்குது. சீசன் ஆஃப் கார்ஸ் நம்பர்ஸ் இருக்கு பாரு. ஆல்டோ 50 லட்சம், ஸ்விஃப்ட் 31 லட்சம். ஸ்விஃப்டோட நம்பர்ஸ் 32, அப்ராக்சிமேட்லி 32 லேக்ஸ். வேகனார் 31,84,000. 800 29,17,000. அதில் ஒரு 800 எங்கள் வீட்லேயும் உள்ளது. டிசைர் வந்து உண்டு, 800 இருந்து. அப்போ வந்து இல்லை, ஏன் ரேணு வீட்டில் இருந்த 800 கணக்கு வாங்கும்போது 2 டிசைர் வந்து 28 லட்சம். பார்த்தியா, வாம்னி வந்து 20, இன்னொரு வாம்னி கொஞ்ச நேரம் ஓட்ட கிடச்சி. அது நான் டெலிவரி வாங்கினேன் 2016. எனக்கு இந்த அன்னைக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கார் வாங்க போகும்போது அவங்க கார் கேட்பாங்க. கார் புக்கிங்கெல்லாம் நானும் கூட போவேன். கார் டெலிவரிக்கு போகிறது இன்னைக்கு என்ன ஜாயோ இதை விடைக்கும் 10 டைம்ஸ் ஜாய்ஃபுல்லாக இருக்குது. கார் டெலிவரி எடுக்க போகிறது தான் நமக்கு. அன்னைக்கு நம்ம வெறுனா பழசு எடுக்க போனோம் பார்த்தியா, அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட். ஒரு கார் வாங்க போகிறதுனாலே ஒரு சந்தோஷம். அதில் இந்த ஆம்னியை அவர் நம்ம சாம்ரைட் பிரதரோட அவர் என்கிட்ட தந்துட்டு நீங்களே ஃபஸ்ட்டு ஓட்டுங்க. அது இன்னும் ஒரு நமக்கு அந்த கூட்டத்திலே ஒரு மரியாதை. அப்புறம் பலினோ வந்து 19 லட்சம் பலினோஸ். ஈக்கோ 11 லட்சம். ஆக்சுவலி அந்த ஈக்கோவே
அதாவது வெர்சா ஆஸ் அ மாடல் வந்து ஃபெயிலியர் ஆகி திருப்பி வந்து ஆம்னியோட ஏஜை தெரிஞ்சுக்கிட்டு ஈக்கோவை புஷ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. பிரெஸ்ஸா 11 லட்சம், எர்டிகா 11 லட்சம். அப்படி நம்பர்ஸ் இன்னும் அவங்களோட பீரியடு அழியலை, போயிட்டு தான் இருக்குது. ஹை கிராஸோட ZX ஓட இல்லை ZXோட புக்கிங்கை திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1% ப்ரைஸ் ஹைக், 30,98,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அன்அஃபிஷியலி சேல்ஸ் நடந்துட்டு தான் இருந்தது. அவங்க என்ன பண்ணுவாங்க, VXO புக் பண்ணுங்க, வண்டி வந்தால் தருவோன்னு சொல்லுவாங்க. அப்படி போயிட்டு இருந்தது. ஹை கிராஸ் வந்து நம்ம ரீசெண்டாக வந்து அன்னைக்கு எங்கே வச்சு ஒரு ஹை கிராஸும் ஒரு இன்னோவாவும் பேரலாக ஒரு ரோட்லேயே எடுத்தது எங்கேயோ பார்த்தோமே. IMV பிளாட்ஃபார்ம் வந்து மூவ் ஆகுறது. இப்போ நான் 2 நாள் ஒரு இன்னோவா ஓட்டிகிட்டு இருக்கேன். அதனால் அந்த இன்னோவாவோட பல்கினஸ் நமக்கு தெரியுது. நம்ம பார்க்கிங்லேயே ஒரு இன்னோவா நிற்கிது, அது விற்கிறதுக்கெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு வாரம் என்கிட்ட இருக்கும். அது சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டும்போது ஹெவினஸ் இருக்குது. ஆனால் ஹை கிராஸ் வந்து இந்த ஹெவினஸ் இருக்காது, டிப்பிக்கல் கார் லைக். அவ்வளோதான். ஒன்றும் இங்கே டப்புன்னு ஆமாம், நிறைய கதை பேசியாச்சுல்ல, டைம் நிறைய போயிருக்கும்ல. அவ்வளோதான். இண்டஸ்ட்ரி வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி இருந்து கொஞ்ச நாளாக நடக்குது. ஆனால் வண்டியெல்லாம் தான் ஒன்றும் காணும். இண்டஸ்ட்ரியில் நடக்கலாம், நமக்கு ரிவ்யூ பண்ணதுக்கு தான் வண்டி ஒரு ரிவ்யூ போடலாம்னா வழி இல்லை. ஆமாம், அதான் நம்ம ஆக்சுவலி என்னன்னா, உண்மை சொல்ல போனால் என்லைன் ரிவ்யூ வந்து அப்படி யாருக்கும் பெருசாக பெரிய நம்பர்ஸில் வியூ ஆகல, நீஷ் ஆனது. ஆனால் ஒரு மாஸ் மார்க்கெட் கார்லாம் அப்படி கிடைச்சாதான் அப்படி ஒரு வீடியோலாம் நிறைய ஓடும். நம்ம டிசம்பர் 1 தான் பேசிட்டு நவம்பர் நமக்கு அது யூஸ்வல் ஆகிடுச்சு. சரி, பார்ப்போம், க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே மோட்டா ஃபேம், இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட ப்ளே பாட்காஸ்ட் எல்லாம் யூடியூப்ல, ஸ்பாட்டிஃபைல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்க, கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். டேனி ஆசியர். டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.